உன் வலியை உன் மனைவி அறிஞ்சிருக்கிறாங்க, உன் கணவன் அறிஞ்சிருக்கிறாங்க, உங்கள் அப்பா அம்மா அறிஞ்சிக்கிறாங்க, உன் பிள்ளைங்க அறிஞ்சிக்கிறாங்கன்றது முக்கியம் இல்லை. உன் வலியை தேவனாகிய கர்த்தர் என்னைக்கு உணர்றான்றது தான் முக்கியம். உண்மையாய் தேவனை தேடுகிற இருதயம் யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு சத்தியமுள்ள வார்த்தைகள் அவங்கள தேடி வரும். இன்னைக்கு நான் சும்மா கேட்குறேன், ஒரு ஊழியக்காரனா நான் இங்கேருந்து எனக்கு கார் வேணும், பைக் வேணும், நான் இங்கேருந்து கேட்குறேன், நீங்கள் எனக்கு செய்கிறீங்க. இதே மாதிரி இங்கே இருக்கிற அமர்ந்திருக்கிற எல்லாரும் ஒன்று வந்து என்ன கேட்டனால செய்ய முடியுமா? அப்போ மட்டும் நான் என்ன சொல்லுவேன், போய் ஜோம் பண்ணுங்க சிஸ்டர், ஜோம் பண்ணுங்க பிரதர்னுவேன். அதே தான் ஊழியக்காரனுக்கும். தேவன் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அநேக சுகத்தை நீங்கள் பெற்றிருக்கலாம், அநேக ரட்சிப்பை நீங்கள் பெற்றிருக்கலாம், அநேக மேன்மைகளை உங்கள் வாழ்க்கையில் பெற்றிருக்கலாம். ஆனால் தேவன் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா இந்த மனுஷனுக்கு தேவன் யாருன்னே தெரியாது. இன்னைக்கு ஆசீர்வாதத்தை பெற்றவுடனே, மேன்மையை பெற்றவுடனே நம்ம இருக்கிற இடம், நம்ம காலும் சரி, நம்ம வண்டி வாகனமும் சரி, நிற்கிற இடம் வேற இடம். ஆனால் அவன் எங்கே இருந்தான்? தேவனுடைய ஆலயத்தில். படிங்கம்மா. இன்றைக்கும் கூட தேவனுடைய வார்த்தைக்குள்ளாய் கண்டு போவோம். யோவானின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். இன்னைக்கு நல்லா கவனிங்க. தேவனாகிய கர்த்தர் எருசலேமை நோக்கி போகும்போது அங்க அநேக குருடர்கள், சப்பானிகள், திக்கற்றவர்கள், ஏழைகள், பாவிகள் எல்லாருமே இருந்தாங்க. இன்னைக்கு வேதத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்துவை கூட நீங்க இப்படிப்பட்ட பழிகளை சொல்லக்கூடும். அதுக்காக தான் இந்த பிரசங்கத்தை நான் பண்றேன். இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் அந்த நடக்கிற அந்த இடத்திற்கு கடந்து போகும்போது அங்கே அநேகர் இருக்கிறாங்க. ஏதோ ஒருத்தர் 2 பேர் கண்ணு தெரியாதவங்க, ஒரு குஷ்டரோகியோ, ஒருத்தவனோ, ஏதோ தனிப்பட்ட ஒரு நபர் அங்கே இருக்கிறாங்களான்னு கேட்டால் இல்லை. அங்கே வசனம் தெளிவாக சொல்லுது, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்களா அங்கே இருக்கிறாங்க. படிங்கம்மா. தண்ணீர் எப்போ கலங்கும்னு இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் அநேகர் இங்கே அமர்ந்திருக்கிற எல்லாரையுமே சொல்கிறேன், ஒரு இடத்துல ஸ்டக்காகி நிற்கிறோம். என் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நடக்கும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம், ஒரே இடத்துல ஒரே விஷயத்தை நோக்கி ஒரே எண்ணத்தோடு நம்ம என்ன பண்ணுறோம், காத்து நடக்கிறோம். இந்த காரியம் இப்படி நடந்தால் என் வாழ்க்கை மாறிடும்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரே இடத்துல நிற்கிறீங்க. வந்து உங்கள் வேலையாக இருக்கலாம், உங்கள் தொழிலாக இருக்கலாம், இல்லை உங்கள் படிப்பாக இருக்கலாம், இல்லை எந்த காரியமான இருக்கலாம். இது மட்டும் என் வாழ்க்கையில் கிளிக் ஆச்சுன்னா என் வாழ்க்கை டோட்டலாக என்ன பண்ணுறோம், மாறிடும்னு சொல்லிட்டு நிறைய பேர் உங்களோட எண்ணத்தோடு இந்த கால வேளையில் நீங்கள் அமர்ந்திருக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் இந்த கால வேளையில் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், உன் எண்ணங்கள் அல்ல, உன் நினைவுகள் அல்ல. இதுதான். அவருடைய நினைவுகள் உங்கள் வாழ்க்கையில் நடக்குமானால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை முற்றிலுமாக என்ன பண்ணும், மாறும். 2வது வசனம் 3வது வசனம் வாசிங்கம்மா. நல்லா கவனிங்க. குருடர்கள், சப்பானிகள், நாலாவது வசனம் வாசிங்கம்மா. ஏனெனில் சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலக்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தராய் இருந்தாலும் சொஸ்தமாவான். எப்பேற்பட்ட வியாதி உள்ளவனால என்ன ஆவானா, அதை எப்படி டிஸ்கிரைப் பண்றாங்கன்னா, தேவதூதன் வந்து என்ன பண்ணுவாரா, கலக்குவாரா. வேதத்தின் அடிப்படையில் பாஸ்டர் அது தேவதூதனான்னு கேட்டால் நிச்சயமாய் கிடையாது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த இடத்தை கலக்கும் போது எப்பேற்பட்ட வியாதி உள்ளவனு என்ன பண்ணுவான், சுஸ்தமாவா. அங்கே அநேக பேர் காத்து கொண்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்குதா, அதிசயங்கள் நடக்குதான்னு கேட்டால் நிச்சயமாக நடக்குது. இந்த காலை வேளையிலும் அற்புதத்திற்காகவும் அதிசயத்துக்காகவும் இயங்குகிற கூட்டங்கள் அநேகம். இந்த இடத்துக்கு போனால் சுகம், இந்த இடத்துல போனால் எனக்கு சுகம் கிடைக்குது, இந்த இடத்துல போனால் என் வாழ்க்கை மாறுது, இந்த இடத்துல போனால் எனக்கு என்ன நடக்குது, இடத்தை உயர்த்துகிற நபர்கள் அநேகர் ஆயிட்டாங்க. இன்னைக்கு அந்த இடத்துலையும் கூட பார்த்தீங்கன்னா அநேக திக்கற்ற பிள்ளைகள் அந்த இடத்துல எனக்கு சுகம் கிடைக்கும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அங்கே போய் அமர்ந்துருக்கிறாங்க. அந்த 5 மண்டபத்தில் என்ன பண்ணுறாங்க, அமர்ந்துருக்கிறாங்க. படிங்கம்மா. 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். நல்லா கவனிங்க. 38 வருஷம் ஒருத்தன் வியாதியினால, வேதனையினால, துயரத்தினால இருக்கிற ஒருத்தவன் அங்கே இருக்கிறான். அதனால அந்த இடம் வந்து நிச்சயமாகவே மனிதனை சுகம் அளிக்கிற இடம் தான். ஏன்னா அவன் கண்ணால் அதை பார்த்ததுனால தான் அதை நம்பி என்ன பண்ணுறாங்க, அமர்ந்திருக்கிறான். ஏன்னா கண்ணு தெரியாத ஒருத்தனை கூட ஏமாற்றி என்ன பண்ணலாம், உட்கார வைக்கலாம். இந்த இடத்துல அற்புதம் நடக்குது, இந்த இடத்துல சுகம் நடக்குதுன்னு சொல்லி என்ன பண்ணலாம், ஏமாற்றி உட்கார வைக்கலாம். ஆனால் இங்கே நம்ம எல்லாருக்குமே என்ன தெரியும், கண்ணு தெரியும். நம்ம எல்லாருக்குமே என்ன நடக்குது, என்ன பண்ணுறோன்றது என்ன பண்ணும், எல்லாருக்குமே தெரியும். நம்மளை யாரும் என்ன பண்ண முடியாது, ஈஸியாக ஏமாற்ற முடியாது. அதே மாதிரி அங்கே 38 வருஷமாக ஒரு நபர் உட்காந்து கொண்டு இருக்கிறான்னா நிச்சயமாக அங்கே என்ன நடக்குது, அற்புதம் நடக்குது, அதிசயங்கள் நடக்குதுன்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுறான், அமர்ந்துருக்கிறான். படிங்கம்மா.
படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து. நல்லா கவனிங்க, எதிர்க்கில் இருக்கிறவனோட பிரச்சனையை அவன் இயேசு கிறிஸ்து கிட்ட சொல்லலை. இந்த காலை வேளையில் நான் ஏன் இந்த காலையில் நான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன்னா, என் பிரச்சனையை ஏன் மனுஷங்கிட்ட நான் சொல்லனா, என் பிரச்சனையை நான் அவங்க கிட்ட சொன்னால் நீங்கள் நிச்சயமாக எனக்கு உதவிங்க. ஏன்னா என்னை நேசிக்கிறவங்க நிறைய பேர் இந்த சபையில் இருக்கிறீங்க. எனக்கு வலின்னா நீங்கள் உதவுவீங்க, எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அந்த வலியை நான் சொல்லி உங்ககிட்ட நான் பெற்றுக்கொண்டேன்னா என் தேவனாகிய கர்த்தர் என்னை தேடி என்ன பண்ண மாட்டார், நிச்சயமாயே வரமாட்டார். இன்னைக்கு அநேக சபைக்குள்ளே போங்களேன், இந்த கரண்ட் பில் கட்டணும், சன் ரூஃப் போடணும், இது ரூஃப் போடணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்டோடனே மக்கள் என்ன பண்ணுறாங்க, தூக்கி கொடுக்குறாங்க. தே ஆர் தி ட்ரூத்துன்றாங்க, அவங்க தான் உண்மையான ஊழியக்காரங்க. ஆனால் ஒன்றுமே சொல்லாமல் எல்லா கஷ்டங்களும் பற்றி நல்லா இருக்கிறோன்னு சொல்கிறோன்னு நீங்கள் எந்த அளவுக்கு இழிவுபடுத்த முடியுமோ அந்த அளவுக்கு இழிவுபடுத்துறீங்க. ஃப்ராங்காக சொல்கிறேன், நான் இன்றைக்கும் சொல்கிறேன், இன்றைக்கி கூட நான் சொன்னதுக்கான நோக்கம் எதுக்குன்னா, நான் அழுதனா நிச்சயமாக தேவனாகிய கர்த்தர் அதுக்கான தரத்தை அவங்ககிட்ட விசாரிப்பார். நான் ஓப்பனாக சொல்கிறேன், ஐம் சேலஞ்சிங். இங்கே இருக்கிற அநேக பேர் நீங்கள் அழுத கண்ணீருக்கு நிறைய பேர் படுகிற பாடுகளை நீங்களே பார்த்துருப்பீங்க. நான் பாஸ்ட்டாக இதை சொல்ல, ஐயோ ஊழியக்காரன் அழுதான்னு சொல்லலை. நான் சக மனுஷனாக உங்கள் நிமித்தம் நான் அழுதனா யூ நீட் டு பே தி ப்ரைஸ். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு பிரதர் கூட என்ன கேட்டார், பாஸ்டர் உங்களுக்கு என்ன பாஸ்டர், உங்களுக்கு என்ன எந்த கஷ்டமும் இல்லை, என்னோட கஷ்டம் அவ்வளோ பெருசுங்க. நான் அப்படியே என் ஃபோன் எடுத்து ஓப்பன் பண்ணி காமிச்சு இங்கே அமர்ந்துருக்கிற அந்த நபர்கிட்ட அப்படியே காமிச்சு பாருங்கள், 13 லட்ச ரூபா பேங்க் லோன் இருக்குது, மாதம் வட்டி மட்டும் 10,000 ரூபா கட்டணும். அது 10,000 ரூபா கட்டணும். நான் இனி வரைக்கும் யார்கிட்டையும் எதுவுமே சொன்னதும் கிடையாது. இப்போ கூட நான் சொல்கிறேன்னா நீங்கள் யாருக்கு கொடுத்தாலும் நான் வாங்கவும் மாட்டேன். எனக்கு தெரியும் என் கஷ்டத்தை பார்த்து மனம் இறங்குறது என் தேவனாகிய கர்த்தரா மட்டும்தான் இருக்கணும். நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, அவனுடைய வலியை தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணியிருந்தார், இன்றைக்கி உன் வலியை தேவனாகிய கர்த்தர் அறிஞ்சிருக்கிறாரா, இதுதான் முக்கியம். இந்த காலை வேளையில் நான் உங்களுக்கு பேசுகிற எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன், உன் வலியை உன் மனைவி அறிஞ்சிருக்கிறாங்க, உன் கணவன் அறிஞ்சிருக்கிறாங்க, உங்கள் அப்பா அம்மா அறிஞ்சிக்கிறாங்க, உன் பிள்ளைங்க அறிஞ்சிக்கிறாங்கன்றது முக்கியம் இல்லை. உன் வலியை தேவனாகிய கர்த்தர் என்னைக்கு உணர்றான்றது தான் முக்கியம். 38 வருஷம் அவன் என்னவா இருக்கிறான் படிங்களாமா, சும்மா படிச்சு பாருங்களா. இந்த நம்பர்ஸ்லாம் ஏன் எழுதுனாங்க யாருக்காச்சும் புரிஞ்சுதா? 38 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து பிறக்கவே இல்லை. என்ன இல்லை, பிறக்கவே இல்லை. ஆனால் அவர் பிறந்தே கிட்டத்தட்ட என்ன ஆகுது, ஒரு 31 வருஷம் தான் ஆகுது. ஆனால் அவன் 38 வருஷமாக என்னவா இருக்கிறான், அந்த வியாதியில், அந்த வறுமையில், அந்த கஷ்டத்தில் என்ன பண்ணுறான், எனக்கு யாரும் உதவுவார் இல்லையோன்னு சொல்லிட்டு நிற்கிறான். ஆனால் அவனுக்குள்ளே இருக்கிற வேதனையை நன்றாய் அறிந்து வந்து நிற்கிறது தான் யார், தேவனாகிய. சில நேரம் உன் வேதனைக்கான ஆன்சர் வந்து லேட் ஆகும். என்ன ஆகும், உன் வேதனைக்கான ஆன்சர் லேட் ஆகும். இன்றைக்கே இந்த மனுஷனை வேற யாராச்சும் 4 பேர் சேர்ந்து எடுத்துன்னு போய் அந்த தண்ணியில் போட்டுருந்தானே என்ன இருப்பான், சொஸ்தமாக இருப்பான். ஆனால் இன்றைக்கி நான் சொல்கிறேங்க, நீ எந்த இடத்துல சொஸ்தமாகிறாய் என்றது மிக மிக அவசியம். எது மூலியமாக நீ ரட்சிக்கப்படுகிறாய் என்றது மிக மிக முக்கியம். எந்த நபர் மூலியமாக நீ ரட்சிக்கப்படுகிறாய் என்பது முக்கியம். எந்த சபைக்குள்ளாய் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாய் என்பது மிக மிக முக்கியம். இன்றைக்கி நான் சொல்கிற உண்மை உள்ளவர்கள் எங்கே இருந்தாலும் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை உங்களை தேடி வந்துடும். அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படியே ஓடிட்டு இருந்தான், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு இது தெரியும், அது தெரியும், ஓடிக்கொண்டே இருந்தான். ஆனால் இந்த என்கவுண்டர் கேம் ஃப்ரம் ஹெவன். இந்த காலை வேளையில் நான் சொல்கிறேன், உங்களுக்கு அமர்ந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் சொல்கிறேன், உனக்கு வந்து என்கவுண்டர் எங்கேருந்து வரணும், பரலோகத்துலேருந்து வரணும். அப்போஸ்தலனாகிய பவுலோடைய இருதயம் என்ன தெரியுமா, எனக்கு வேதத்தில் எல்லாமே தெரியும், நான் ரட்சிக்கப்பட்டேன், எனக்கு தெரியாது எதுவுமே கிடையாது, நான் எல்லாருடைய பாதத்திலிருந்து நான் வேதத்தை முற்றிலுமாய் கரைச்சி குடிச்சேன்னு சொல்லிட்டு ஓடிக்கொண்டு இருந்த ஒரு நபருக்கு வானத்துலேருந்து ஒரு என்கவுண்டர் வருது. டேய், நீ இது வரைக்கும் தேடி இருந்தது தேவனாகிய கர்த்தர் அல்ல, நீ வேற ஒரு நபர் என்ன பண்ண உயர்த்திக்கிட்டு இருந்த. நான் இன்னைக்கு இந்த காலையில் சொல்கிறேங்க, உண்மையாய் தேவனை தேடுகிற இருதயம் யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு சத்தியமுள்ள வார்த்தைகள் அவங்கள தேடி வரும். அவங்க வீட்டில் இருந்தாலும் அவங்க படுக்கையில் இருந்தாலும் அவங்கள தேடி வரும். நான் நிச்சயமாக சொல்கிறேன், தேவனாகிய கர்த்தர் அவன் படுத்துன்னு இருந்தான், உட்காந்து ஜெபம் பண்ணின்ல. நான் சொல்கிறது புரியுதா? ஆண்டவரே எனக்கு சுகம் தாரும், ஆண்டவரே எனக்கு இது தாரும்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணல, அவன் இருதயத்தை அறிந்து தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணுறாரு, நேரம் அவனை தேடி வராரு. அவனுக்கு இயேசு கிறிஸ்து யார் என்று கூட தெரியாது. என்னது, ஏசு யாருன்னே தெரியாத ஒரு ஆளை யார் தேடி வரா? இந்த காலை வேளையில் உங்களுக்கு ஏசு யாருன்னு தெரிஞ்ச ஏன் ஏசு உங்களை தேடி வரமாட்டுறாரு? உங்கள் இருதயம் என்னவா இல்லை? நீங்கள் மனுஷங்கிட்ட நீங்கள் கேட்ட பிறகு நத்திங் இல்லை. அப்போ நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், இந்த காலை வேளையில் நான் சொல்கிறேன், நான் ஏன் இப்படி இருக்கிறேன்னா, நான் இப்படி தான் இருக்கிறேன், நான் அனுபவப்பட்டிருக்கிறேன், நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன், நான் யாருக்காரையோ போய் நின்று இருக்கிறேன் என் தேவைக்காக. ஒரு மனுஷன் எனக்கு எந்த எதுவும் உதவியும் பண்ணதில்லை. ஒரு நேரம் நான் அழகாக சொல்லி, எனக்கு ஆப்ரேஷன், நான் சர்ஜரி, நான் கிளம்பி போகிறேன், இது எல்லாமே நான் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் தான் பேசுவேன், மற்ற நாள் நான் நிச்சயமாக பேச மாட்டேன். ஏன் சொல்கிறேன்னா, ஃபோனை எடுக்கிறேன், யாருக்குன்னா ரோஷன் பிரதருக்கு ஃபோன் எடுக்கலாம், எனக்கு காரில் இட்டுன்னு போய்ட்டு என்ன பண்ணாங்க, நான் ஹாஸ்பிட்டலில் விடுவாருன்னு சொல்லிட்டு நான் ஃபோன் எடுக்கிறேன். 3 times ஃபோன் பண்ணுறேன், அவர் எடுக்கலை. இது வரைக்கும் என் காலை அவர் எடுக்காமல் இருந்ததும் கிடையாது. ஆனால் 3 time அவர் எடுக்கலை. எனக்கு உள்ள இந்த சத்தம் சொல்லுது, என்ன உதவி கேட்க ஆரம்பிச்சிட்டியா, என்னது உன் சபையாளிக்கிட்ட உதவி கேட்க ஆரம்பிச்சிட்டியான்னு. நான் காசு பணம் கேட்கல பிரதர், என்னை இங்கேருந்து லேட் நைட் 11 மணி என் ஒய்ஃபை தனியாகிட்டுன்னு போது எனக்கு பயமாக இருந்துச்சு. என்னை 11 மணிக்கு இட்டுன்னு வந்து என்னை விட்டுருங்க. அவர் கால் அன்றைக்கின்னு பார்த்து அவ்வளோ பிஸி. அடுத்த நாள் கூட வந்து, பாஸ்டர் சாரி பாஸ்டர், நீங்கள் ஃபோன் பண்ணாமல் நான் எடுக்கலை,
என் ஹாஸ்பிட்டலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகும்போது அவர் ஃபோன் போட்டு பேசுகிறேன், பாஸ்டர் நான் வந்துடுறேன், நான் ஒரே வார்த்தை வேணாம் வேணாம் வேணாம். நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஊழியர்கள் என்பவர்கள் உங்களுக்கு சேவை செய்ய வந்தவர்களை தவிர நீங்கள் அவருக்கு சேவை செய்ய சொல்லுங்களா, நீங்கள் அவங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, சேவை செய்யக்கூடாது. அழைக்கப்பட்ட அழைப்பு என்னன்னா, ஒரு ஊழியக்காரனும் ஒரு ஊழியக்கார அம்மாவும் வந்தவர்களுக்கு சேவை செய்வது தான் அது அழைப்பு. இயேசு கிறிஸ்து வந்தவர், அவர் இருக்கிற இடத்துக்கு அவனை தேடி வர சொல்ல, அவர் எங்கே இருந்தாலும் அவங்க தான் என்ன பண்ணார், தேடி போனார். படிங்க அந்த இடத்த. அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். இந்த இடத்துல ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் மொத்த பேரும் யோசிக்கணும். 2வது வசனம் என்ன சொல்லுது, படிங்கம்மா. எபிரேய பாஷையிலே பெத்தஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளில் குருடர், நல்லா கவனிங்க, 5 மண்டபங்கள். 5 மண்டபங்கள் நிறைய யார் இருக்கிறா, பாதிக்கப்பட்ட நபர்கள் இருக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து யார்கிட்ட நிக்கிறாரு, 38 வருஷமா பாதிக்கப்பட்ட அந்த ஒரு நபர்கிட்ட. இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், இயேசுக்கு நல்ல இருதயம் இல்லையா, இயேசு நல்லவர் இல்லையா, ஏன் அந்த தனிப்பட்ட ஒரு மனிதனை மட்டும் என்ன பண்றாரு, தேடி தன் தனிப்பட்ட மனிதனிடம் பேசுறாருனா, இஸ் சம்திங் எக்ஸ்பெக்டிங். ஒருத்தனை ஆசீர்வதிக்கணும்னு அவர் என்னன்னாருனா, ஒருத்தனுடைய வாழ்க்கையை மாற்றணும்னு நினைச்சாருனா அதுக்கு ஒரு குவாலிட்டி தேவை. சும்மா வரவன் போறவங்கலாம் கண்ணை திறந்து விட்டு அனுப்புற தெய்வமான கர்த்தர் அவர் கிடையாது. யோசிங்க, அவ்வளோ குருடர்கள் இருந்தாங்கல்ல, ஏன் குருடர்கள் கண்ணை திறக்க வேண்டியதானே? இதுக்கு முன்னாடி அவர் கண்களை திறக்கலையா, திறந்துருக்கிறாருல்ல. முடவனை எழுப்புனது இல்லையா, எழுப்பியிருக்கிறாருல்ல. ஏன் வெறும் 38 வருஷம் பாதிக்கப்பட்ட ஒரு நபர்கிட்ட மட்டும் பேசுறாரு? படிங்கம்மா. இல்லம்மா, பேசுற இடத்துக்கு வந்துருக்குமா. நல்லா கவனிங்க, முன்னாடி நிக்கிறது தெய்வம்ன்றது கூட என்ன பண்ணல அவனுக்கு, அவ்வளோ இன்னசென்ட். என்னை யாரும் தூக்கிட்டு போய் அங்கே என்னை இறக்கி விடுறதுக்கு யாரும் இல்லை, நான் இல்லை, ஆள் இல்லை. திக்கற்ற ஒரு பிள்ளை யாரு? இன்னைக்கு சங்கீத புஸ்தகத்தில் எல்லாம் எடுத்து போடுங்க, திக்கற்ற பிள்ளைகளை தேவனாகிய கர்த்தர் நேசிக்கிறான்றதை தாவீது அடிக்கடி சொல்வார். அவனுக்கு கடவுள் தெரியணுன்றது கூட அவசியம் கிடையாது. உன் இருதயத்தின் குமுறல்களை தேவனாகிய கர்த்தர் நிச்சயமா அறிந்திருக்கிறார். நீ அப்பான்னு கூப்பிடணும்னு கூட அவசியம் இல்லைங்க. அந்த கால வேளையில் சொல்கிறேன், நீ அப்பான்னு கூப்பிடணும் கூட அவசியம் இல்லை. ஏன் இத்தனை வாட்டி நான் கூட்டி என் தேவனாகிய கர்த்தர் வரமாட்டார்னா, தேவன் யார் என்று அறிந்தும் அந்த அந்த வெளிச்சத்தில் வாழாமல் இருளான நிழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு நிச்சயமாக வரமாட்டார். நீங்களாம் யோசிச்சு பாருங்க, ஏன் ஆண்டவரேன்ற கேள்வி எதுக்கு நம்ம வாழ்க்கையில் உண்டாகுதுன்னா, நிச்சயமாக சத்தியத்தை அறிந்து சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வசனங்களை அறிந்து விடுதலை பெற்ற ஒரு வாழ்க்கையில் வாழ்றீங்களா? இல்லையே. பிறரை நேசிக்கணுன்றாங்க, ஆனால் உங்களை நேசிக்கிறவங்கள கூட உங்களால் திருப்பி நேசிக்க முடியல. 6வது வசனம் வாசிங்கம்மா. அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். நல்லா கவனிங்க, விருப்பம் நமக்கு முதலாவது இருக்கணும். நமக்கு ஒரு காரியத்திலேருந்து சுகம் கிடைக்கணும், நம்ம ஒரு காரியத்திலேருந்து நம்ம வாழ்க்கை மாறணும், கணவன் மனைவி உறவுக்குள்ளேருந்து எனக்கு சிலது சீரமைக்கப்பட வேண்டும்னா முதல்ல அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், முயற்சி செய்யணும். அதை நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். உனக்கு சுத்தமாவ படிங்கம்மா. உங்களுக்கு முதலாவது என்ன, இந்த பாவ வாழ்க்கையிலேருந்து நான் வெளியே வர உங்களுக்கு என்னவா இருக்கணும், விருப்பம் இல்லாமல் உங்களோட பாவத்தை குறித்ததான எண்ணம் மாத்திரம் உங்களுக்குள்ளே இருக்குன்னா நீங்கள் மீண்டும் என்ன பண்ணுவீங்கன்னா பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. ஏன் பாவத்தை ஓவர் கம் பண்ண முடியலன்னா, பாவத்தை குறித்ததான எண்ணம் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. பாவத்தை மேற்கொள்ளுகிற, பாவத்தை ஜெயிக்கிறக்கூடிய தேவனாகிய கர்த்தர் என்னோடு இருக்கிறான்ற உணர்வு என்ன பண்ணல, யார்கிட்டையும் இல்லை. இதெல்லாம் நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, கர்த்தரை நம்புறவங்க கர்த்தருடைய கரத்தில் போய் என்ன பண்ணுவாங்க, அழுவாங்க. ஒரு தேவன்ற ஒரு இடம் வரும்போது யார்கிட்ட போய் நிற்பாங்க, கர்த்தர்கிட்ட நிற்பாங்க. ஆனால் இப்போ போதிக்கிறவர்களும் என்ன ஆகிட்டாங்க, தேவன்னும் போது விசுவாசி மக்கள்கிட்ட நிற்கிறாங்க. ஆனால் எதிர்க்கில் இருக்கிற விசுவாசிகள் எவ்வளோ மடத்தனமாக இருக்கிறாங்கன்னா, தே டோன்ட் நோ யார் அவங்களை வழி நடத்துகிறாங்கன்றதே புரியல. இன்னைக்கு நான் சும்மா கேட்குறேன், ஒரு ஊழியக்காரனா நான் இங்கேருந்து எனக்கு கார் வேணும், பைக் வேணும், நான் இங்கேருந்து கேட்குறேன், நீங்கள் எனக்கு செய்கிறீங்க. இதே மாதிரி இங்கே இருக்கிற அமர்ந்துருக்கிற எல்லாரும் ஒன்று என்ன கேட்டனால செய்ய முடியுமா? அப்போ மட்டும் நான் என்ன சொல்லுவேன், போய் ஜோம் பண்ணுங்க சிஸ்டர், ஜோம் பண்ணுங்க பிரதர்னுவேன். அதே தான் ஊழியக்காரனுக்கும். அதே தான் ஊழியக்காரங்க. அப்படிப்பட்ட சபையில் நாட்டப்பட்டு இருப்பீர்கள் என்றால் சத்திய வெளிச்சத்துக்குள்ளே நடக்க உங்களுக்கு கொஞ்சமாக தயவு என்ன பண்ணும், வாழ்க்கையில் கிடைக்கும். நான் பர்ஃபெக்ட்லாம் நான் சொல்லவில்லை, என்னோட பர்ஃபெக்ட்லாம் இருக்கிறாங்க. நான் என்னோட ஜபம் 2 காரியம்தான். ஏன்னா 2 இடத்துல நான் வீக்காக இருக்கிறேன்.
ஒன்று தேவனுடைய சமூகத்துக்கு நேராக நிற்கும் போது, ஆண்டவரே உமக்கு நேராக நான் பரிசுத்தமாக வாழணும், அந்த இடத்துல நான் வீக் ஆகிறேன், என்னை சீர் செய்யுங்க. ரெண்டாவது, என் குடும்ப உறவுக்குள்ளே என்னை சீரமைங்க. இது 2 தான் என்னோட ஜெபம். மற்றபடி மக்கள்கிட்ட பேசுகிற இடத்துல, விசுவாசிங்கிட்ட பேசுகிறது எங்கேயுமே எனக்கு 100% டேம் ஷூர் என்னோட செயல்பாடுகள் யாரையுமே காயப்படுத்தாது. ஆனால் இப்போ படுத்துனும் போது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னோடய ஜபங்கள் என் குடும்பத்துக்குள்ளே நான் சீரமைக்கப்பட வேண்டும், உங்களுடைய வார்த்தைக்குள்ளாக சீரமைக்கப்படும். இந்த காலை வேளையில் நீங்கள் அப்படிப்பட்ட ஜபத்தில், அப்படிப்பட்ட விண்ணப்பத்தில் என்ன பண்ணணும்? உங்களோட ஜபங்களை வைக்கணும். ஆண்டவரே உமக்கு முன்பாகவும், அடுத்தது நான் ஏன் குடும்பம் எடுக்கிறேன்னா, குடும்பம் தேவனாகிய கர்த்தருக்கு மிக மிக அவசியம். ஒரு பிள்ளைகள் தகப்பன் கிட்ட ஒரு நல்ல உறவுல இல்லைன்னா தகப்பன் தோத்துருவார், நித்திய ஜீவனுக்கு நேராக போக முடியாது. ஒரு தாயானவள் தன் பிள்ளைக்கு சில காரியங்களை செய்யாத போது தன் பிள்ளைகள் மனஸ்தாபப்படுறாங்கன்னா ஒரு தாய் தோத்துருவாங்க. எந்த பிள்ளையும் ஒரு நாளும் உங்களை பார்த்து சொல்லக்கூடாது, நீ அண்ணனை தான் நேசிக்கிற, தங்கச்சி தான் நேசிக்கிற, அக்காவை தான் நேசிக்கிற சொல்லக்கூடாது. எங்கள் 3 பேரையும் நீ ஒன்றா பார்த்துருக்கிறமான்னு சொல்கிற ஒரு செயல்பாட்டை ஒரு தாயார் முடிக்கும் போது இருக்கணும். சில ஆரம்பத்தில் இன்மெச்சூரிட்டியில் உங்கள் பிள்ளைங்கள் சொல்லலாம், நீ அவனுக்கு தான் நல்லா செய்கிற, இவனுக்கு தான் ஃபேவராக செய்கிறேன்னு சொல்லலாம். ஆனால் அவங்களோட மரணம் பரியந்தத்தில் நீங்கள் முடிக்கும் போது உங்கள் பிள்ளைங்க சொல்லணும், எங்கள் அம்மா எங்கள் எல்லாருக்கும், எங்கள் அப்பா எங்கள் எல்லாருக்கும் நல்ல ஈவை மட்டும்தான் என்ன பண்ணார் செஞ்சார்னு உன் பிள்ளை சாட்சி சொல்லணும். எங்கே உங்கள் மரணத்தில் அங்கே வந்து உன் பிள்ளை மூஞ்சை தூக்கிக்கிட்டு இவன் என்னத்த செஞ்சா, இவன் என்ன பண்ணா எல்லாம் இப்படின்னாங்கன்னா உங்கள் கதை முடிஞ்சிருச்சு. பரலோகம் கேட்டுக்குள்ளே போகும்போது கூட தேவனாகிய கர்த்தர் பிடிச்சி அடி தூக்கி போடுவார். போ அங்கே போ, படிங்கம்மா விட்டதுலேருந்து. அதனால என்ன இருந்துச்சா, இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் அவர் பண்ணது எல்லாமே கான்ட்ரடிக்ட். மோசேயின் பிரமாணப்படி ஓய்வு நாளில் எதுவுமே பண்ணக்கூடாது, ஆனால் அவர் வந்து என்ன பண்றாரு? இன்னைக்கு சபை ஒன்று புரிஞ்சுக்கோங்க, யாரை ஃபாலோ பண்றீங்க, யாரை நேசிக்கிறீங்க. காலகாலமாக நான் கிறிஸ்துவன் பாஸ்டர் நீங்கள் சொல்லலாம், காலகாலமாக நான் வேதத்தை படிக்கிறேன், உண்மையாக வேதத்தை படித்து தேவன் யார் என்று அறிந்திருக்கிறீர்களா? இந்த காலையில் நான் தான் கேட்பேன், தேவன் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அநேக சுகத்தை நீங்கள் பெற்றிருக்கலாம், அநேக ரட்சிப்பை நீங்கள் பெற்றிருக்கலாம், அநேக மேன்மைகளை உங்கள் வாழ்க்கையில் பெற்றிருக்கலாம், ஆனால் தேவன் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா இந்த மனுஷனுக்கு தேவன் யாருன்னே தெரியாது. படிங்கம்மா, அடுத்த வசனம் படிங்க. அதற்கு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என்னை சொஸ்தமாக்கினவர் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று எனக்கு சொன்னார் என்றார். அதற்கு அவர்கள், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று உன்னுடனே சொன்ன மனுஷர் யார் என்று அவரிடத்து கேட்டார்கள். சொஸ்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை. என்னது? இன்னைக்கு நல்லா கவனிங்க, சபைக்குள்ள இருக்கிற நான் ஆசீர்வாதப்பட்டுட்டேன், மேன்மையை பெற்றுட்டேன்னொன்னே எனக்கு தேவனை தெரியும் தயவு செய்து சொல்லாதீங்க. ஈவன் ஸ்டில் நவ் ஐ எம் ஸ்ட்ரகிளிங் வித் ஹூ காட் இஸ். அதான் சொல்லுவேன், தேவனை தேடுகிற அனுபவம் அனுதினமும் வாழ்க்கையில் இருக்கணும். எனக்கு நான் கிறிஸ்டியன், எனக்கு தெரியும், நான் ஞானஸ்தானம் எடுக்கிறேன், நான் என்ன பண்ணுறேன், அப்பத்தையும் ரசத்தையும் என்ன பண்ணுறேன், பானம் பண்ணுறேன் கிடையாது. அப்பத்தையும் ரசத்தையும் முதல்ல அவர் யாரோட உடன்படிக்கை பண்ணார்னு தெரியுமான்னு கேட்டால் என்ன பண்ணீங்க? அப்படியே யோசிங்க, யாரோட பண்ணார்? இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் ஆண்டவரோட இருக்கிறேனா, ஆண்டவர் வார்த்தைக்குள்ளே இருக்கிறேனா, ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேனான்றதை என்ன பண்ணுங்க, யோசிங்க. இன்றைக்கி நான் போகிற இடங்கள், அநேக ஊழியர்கள் என்னை சுற்றி இருக்கும்போது கூட மற்ற ஊழியக்காரங்க ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா நான் வயசில் நான் சிறியவன், என்னோடய வார்த்தைகள் ஒரு நாள் அவங்களை என்ன பண்ணக்கூடாது, காயப்படுத்தக்கூடாதுன்ற எண்ணம் உடையவன். இங்கேருந்து நான் எவ்வளோ வேணால் கர்வமாக பேசுவேன், ஆனால் மற்ற ஊழியக்காரங்க எதிர்க்கல நான் பேசவே மாட்டேன். நீங்கள் வந்து என்னை பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப அமைதியாக இருப்பேன். ஐ நெவர் டாக். அவங்களோட வயசை நான் என்ன பண்ணுவேன், ஆனர் பண்ணுவேன். அவங்களோட ஊழிய வந்த பாதைகளை நான் ஆனர் பண்ணுவேன். அவங்களுக்கு எனக்கு நிறைய முரண்பாடான விஷயங்கள் இருந்தாலும், ஆனால் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறாரு, பிறரை நேசிக்க என்ன சொல்கிறாரு, அது எப்படி நான் என்ன பண்ணணும், நேசிச்சு தான் ஆகணும். படிங்கம்மா. இயேசு என்ன பண்ணாரா, விலகி இருந்தார். இன்னைக்கு அநேக நேரம் ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்ய மனது உருகி நேராக வந்து என்ன பண்ணுவார், எல்லாத்தையும் செய்வார். ஆனால் சில நேரத்தில் அவர் என்ன பண்ணார், கொஞ்சம் நேரம் விலகி இருப்பார். அந்த விலகி இருக்கிற அனுபவத்தப்ப நீங்கள் தேடி ஆண்டவரை பிடிக்க வேண்டியது மிக மிக அவசியம். இன்னைக்கு அநேக நேரம் அற்புதங்கள் சுகத்தை என்ன பண்ணுறாங்க, நாடுறாங்க. ஆனால் அற்புதங்கள் சுகங்கள் ஒன்லி அற்புதங்களால் மாத்திரம்தான் நடக்குமான்னு கேட்டால் இல்லை. 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 23வது வசனம்.
மேல் தண்ணீர் மாத்திரம் குடியாமல் உன் வயிற்றுக்காகவும் உனக்கு அடிக்கடி நேரிடுகிற பலவீனத்துக்காகவும் கொஞ்சம் திராட்சரசமும் கூட்டிக்கொள். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாரு? திராட்சரசத்தை என்ன பண்ண தீமோத்தேயுக்கு என்ன சொல்றாரு? குடிக்க. கை வச்சு ஜெபம் பண்ணிருக்கலாம், உன் வயிறு வலிலாம் என்ன ஆகட்டும், சரியாகட்டும், பிதா குமாரன் பரிசுத்தாவினால என்ன ஆகட்டும். இல்லை, டேக் சம் மெடிசன்ஸ். இன்னைக்கு நிறைய பேர் மெடிசன் என்ன பண்றது இல்லை, எடுக்கிறதே இல்லை. யாக்கோபு 5வது அதிகாரம் 14வது வசனம். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். எண்ணெய் ஆஸ் எ மெடிசன். ஜஸ்ட் என்ன பண்ணலாம், ஜெபம் பண்ணலாம். ஆனால் எண்ணெய் என்ன பண்றாங்க, பூசுறாங்க. லூக்கா 10:34. கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து இல்லம்மா அந்த திராட்சரசத்தை சம்திங் அவங்களை காயங்களை கட்டி கிட்ட வந்து அவனுடைய காயங்களை கட்டி எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தில். சில நேரம் உங்களோட சுகமாகும்னா மெடிக்கல் தேவை. என்ன தேவை? மெடிக்கல் காரியங்கள் தேவை. சில நேரம் நான் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் 25 வருஷம் ரட்சிக்கப்பட்ட நபர்கிட்ட நான் கேட்குற ஒரு சாட்சி வந்து, இந்த சபைக்கு போனால் சுகமாகுது, ரிட்டன் நான் வீட்டுக்கு வந்தால் என்ன ஆகுது, வியாதி வந்துடுது. அவங்களுக்கு முதல்ல அவங்களுக்கு இருக்கிறது வியாதின்ற உணர்வே என்ன பண்ணல, சரிதான் புரியல. இல்லை, நான் அந்த சபைக்கு போனால் எனக்கு சரியாகுது, திருப்பி வீட்டுக்கு வந்தால் தேவனாகிய கர்த்தர் குமாரனால் ஒருத்தன் சுகத்தை பெற்றான்னா அந்த சுகம் என்னது, பர்மனெண்ட். ஆண்டு ஒருத்தனுக்கு சுகத்தை கொடுத்தாருன்னா அந்த சுகம் என்னது, பர்மனெண்ட். இப்படி சர்ச்சுக்கு போனோடனே போதே திருப்பி வீட்டுக்கு வந்தோடனே வருதுன்னா வியாதி என்ன ஆகுது, மேனிப்புலேட் ஆகிட்டு இருக்கு. அது தெரியாமல் என்ன பண்ணுறாங்க, விளையாடிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய வியாதியை என்ன பண்ணுறாங்க, தேவனாகிய கர்த்தர் சுகமாக்குவார்லாம் இல்லை. தேவன் நல்ல ஞானத்தை கொடுத்துக்கிறார். நல்ல ஹாஸ்பிட்டல் போய் நல்ல டாக்டர் செக் பண்ணாலே அது என்ன ஆகும், டோட்டலாக ஹீல் ஆகும். சில கழிவுகள் சரீரத்திலிருந்து வெளியேறாமல் போனால் அது சரீரத்தின்படியே என்ன பண்ணும், வெளியே வரதான் செய்யும். அதை படித்தவங்களால மாற்றதான் புரிஞ்சிக்க முடியாது. அவங்க அன்எஜுகேட்டடாக இருக்கிறதுனால நான் சொல்கிறது அவங்களால என்ன பண்ண முடியல, புரிஞ்சிக்க முடியல. ஃபஸ்ட்டு அங்கே போய் ஜோமானா மட்டும் என்ன நடக்குது, எனக்கு சுகம் கிடைக்குதுன்ற சில காரியங்களை அவங்க என்ன பண்ணுறாங்க, பிளா 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 பேசுகிறாங்க. நான் இன்றைக்கும் சொல்கிறேன், அப்படிப்பட்ட நபராக என்ன பண்ணாதீங்க, நிச்சயமாக இருக்காதீங்க. சுகரா, இட்ஸ் டேக் டேப்லெட். கர்த்தர் சுகம் தருவார், கர்த்தர் இது பண்ணுவார்னு சொல்லிட்டு டேப்லெட் எடுக்காமல் இருக்கிறதுலாம் இட்ஸ் நாட் ஃபேர். இன்றைக்கி நான் சொல்கிறேன், மாத்திரை எடுக்காதவர்களை தேவனாகிய கர்த்தர் இடிப்பார். என்ன பாஸ்டர் சொல்கிறீங்க, பரலோகம் நிச்சயமாக போக மாட்டீங்க. இதில் என்ன சத்தியம் இருக்குன்னு நீங்கள் கேட்குறீங்களா? தன் சொந்த சபையை இடிக்கிறவன். சொந்த சபை எது? இங்கே இருக்கிற 4 சோறு இல்லை. உன் சரீரத்தை நீங்கள் மாத்திரை போடாமல் ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காமல் ஜஸ்ட் லைக் தட்னு ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்வீர்களானால் அவருடைய சபையை இடிப்பதற்கு சமம்ன்றது என்ன பண்ணுறாதீங்க, மறந்துடாதீங்க. எல்லோரும் நினைக்கிறாங்க ஏதோ கட்டிடத்தை போய் இடிக்கக்கூடாது. இல்லை, அவர் சரீரத்தை சொல்கிறார். சரீரத்தை டேக் கேர் பண்ணணும், ஒழுங்காக தலை சீவணும், தலை வாரணும், மூஞ்சி அழகாக வச்சுக்கணும், நல்ல உடை என்ன பண்ணணும், கொடுத்தணும். சம்திங் தே பீப்புள் ஆர் எக்ஸ்பெக்டிங். இந்த பாஸ்ட் வந்து ரொம்ப ரிச் ஆகுறேன், நான் ஒன்றும் ரிச்சும் கிடையாது, நான் என்ன அழுக்கு சட்டை போட்டு வந்து நிற்கணும்னு எதிர்பார்க்குறீங்களான்னு தெரியல. நீங்கள் பேசும்போது எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. நான் இப்படி தான் ட்ரெஸ்ஸு போடுவேன், நான் இப்படி தான் இருப்பேன், நான் நல்லா தான் இருப்பேன். ஏன்னா இது தேவனுடைய ஆலயம். அதை நம்ம தான் என்ன பண்ணணும், பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ளணும். 14:15 கடைசியாக யோவான் 5வது அதிகாரம். எங்க கண்டாரா? புரிஞ்சுதா? அவன் எங்க இருந்தான்? சபைக்குள்ள. இன்னைக்கு அற்புதத்தை பெற்ற பிறகு நம்ம எங்க இருக்கிறோம்னா வேற எங்கேயோ இருக்கிறோங்க, சபைக்குள்ளாகி இருக்கணும். ஆனால் அவன் இருந்த சபை சரியான சபையான்னு எனக்கு கேட்டால் எனக்கு அது ஹிஸ்ட்ரி நான் அவனால் படிக்க முடியல. ஆனால் அவன் இருந்த இடம் தேவனை அறிந்து கொள்ளுகிற இடத்துல தான் என்ன பண்ணான், இருந்தான். இன்னைக்கு ஆசீர்வாதத்தை பெற்றவனே, மேன்மையை பெற்றவனே, நம்ம இருக்கிற இடம், நம்ம காலும் சரி, நம்ம வண்டி வாகனமும் சரி, நிற்கிற இடம் வேற இடம். ஆனால் அவன் எங்கே இருந்தான்? தேவனுடைய ஆலயத்தில். படிங்கம்மா. நல்லா கவனிங்க. தேவனாகிய கர்த்தர் சுகத்தை கொடுத்துட்டு அழகான ஒரு விஷயம் சொல்றாரு.
அநேக கேடா படிங்க சிஸ்டர். இதை விட ஒரு பெரிய கேடான ஒரு விஷயம் வாழ்க்கையில வராமல் இருக்க நீ என்ன பண்ணாம இருக்கணும்? புரியுதா? சுகம் தேவனாகிய கர்த்தருக்கு கொடுக்கறது ஈஸி. நீங்கள் நிறைய நேரம் உங்கள் வாழ்க்கையை உட்காந்து யோசிச்சுப்பாங்க, ஏன் உங்கள் வாழ்க்கை இப்படி இருக்குது நீங்கள் யோசிச்சு பார்த்தா, தேவன் தந்த மேன்மையில் நீங்கள் செய்த தவறுக்கு பலன் என்ன தெரியுமா? பயங்கரமான கேடா. அது இயேசு கிறிஸ்து தான் சொல்கிறார், நான் சொல்லவே இல்லை. நான் சொல்கிறது புரியுதா இருக்காச்சு? சுகம் தந்தவர் தான், அவர் தான் உங்களை பாதுகாத்தார், அவர் தான் உங்களை அரவணைச்சார். ஆனால் அந்த அரவணைச்சதற்கு ஒரு குறிய ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழலைன்னா உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்? இப்படிப்பட்ட கேடான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில சுற்றி என்ன பண்ணும்? இன்னைக்கும் சொல்றேன், சாமுவேலோட தாய் அன்னாள் அவங்களோட வாழ்க்கை முழுவதுமாய் கேடு நிறைந்ததாய் மாறிவிட்டது. தேவன் வச்ச அழைப்பு அந்த கோராகுன்ற வம்சம் என்ன பண்ணிருச்சு? இழந்துருச்சு. பெற்ற பிளெஸிங்ஸ்லாம் போய் கேடுன்றது அவங்க வாழ்க்கையை சுற்றி நிறைஞ்சிருச்சு. ஆனால் அந்த அன்னாள்ன்றத தாய் உட்காந்து ஜெபம் பண்ணா. ஏலி பார்த்து சொல்றாரு, குடிச்சு எரிச்சிருக்கிறான்னு. அவள் அதை பற்றிலாம் யோசிக்கல. என் குடும்பம் ரட்சிக்கப்படணும், என் குடும்பம் மீண்டுமாய் சபைக்குள்ளே வந்து நிற்கணும், என் குடும்பம் மீண்டுமாய் தீர்க்க தரிசன ஊழியத்தை என் குடும்பம் செய்யணும், என் பிள்ளை செய்யணும்னு அவள் அழுத ஜபம். கண்ணீரை காண்கிற தகப்பன். நான் இந்த காலவெளியில் சொல்கிறேன், எவ்வளோ பெரிய அழுத்தத்தில் நீங்கள் இருந்தாலும் நீங்கள் ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்ப்பீர்களானால் அவர் கொடுத்த சாபத்தை அவரே என்ன பண்ண ரிட்டன் எடுப்பார். சாமுவேல்லாம் உள்ளே வரக்கூடாது. நீங்கள் பைபிள் படிச்சுக்கினா தெரியும், நான் இது மாதிரி போதி வச்சிருக்கிறேன். சாமுவேல் உள்ளே வந்து நின்று பிரசங்கம் பண்ணவோ தீர்க்க தரிசனம் சொல்லவோ எந்த தகுதியும் இல்லாத ஒரு மனுஷன். ஆனால் அவனை மீண்டுமாய் சபைக்குள்ள என்ன பண்ண வச்சார்? உட்பிரவேசிக்க வச்சார். 30 வயசில் ஒரு ஆசாரியன் உள்ளே என்ட்ராகனா, ஒரு 8 வயசில் உள்ளே என்ட்ரான ஒரு ஆசாரியன்னா சாமுவேல். நீ எடுத்து வேதத்தை நல்லா படிச்சிங்கன்னா தெரியும். ஏன்னா இங்கே நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அநேக ஆக்கினைக்கு காரணம் எல்லாரும் நினைக்கிறீங்க பிசாசு. சத்தியமாக கிடையாது. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள், அழுத்தங்கள், சோதனைக்கு தேவனாகிய காரணமே தேவனாகிய கர்த்தர் தான். அவர் அடித்தா இப்படி தான் இருக்கும். நான் ஃப்ராங்காக சொல்ல, அந்த வழியிலேருந்து தப்பிக்கவே முடியாது. அந்த வேதனை நரகத்தை விட மிக கொடூரமாக இருக்கும். நான் ஃப்ராங்காக சொல்கிறேன். தாவீதோட வாழ்க்கை நான் போனாட்ட சொன்னேன், பைத்தியக்கார மாதிரி நிற்க விட்டார் ஒரு 10 நிமிஷம். ராஜான்ற அழைப்பு இருந்தாலும் தேவனுக்கு முரண்பான காரியம் செய்யும் போது ராஜா முன்னாடி பைத்தியக்கார மாதிரி என்ன பண்ண விட்டாரு? நிற்க விட்டார். இன்னைக்கு அநேக ஊழியக்காரங்களால் தேவனாகிய கர்த்தர் அப்படி நிற்க விடுறார். நான் பார்க்குறேன், என்னையும் நிற்க விடுவார். அவரோட வார்த்தைக்கு நான் முரம்பாய் மாறினார். இருக்கிற இடங்களை கண்களை மூடி பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, அப்பா, இந்த காலை வேளையிலும் அப்பா உம்முடைய தெய்வீக வார்த்தையானது அப்பா எங்களோடு இடைப்பட்டது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்பா, எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை மாத்திரம் உயர்த்த, கர்த்தரை மாத்திரம் தேட எங்களுக்கு நீர் கிருபை தரும்படியாக நான் செபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த நேரத்திலும் மனிதர்களை அல்ல அப்பா, எங்களுடைய இருதயத்தின் கண்ணீரை நன்றாய் அறிந்த தகப்பன் நீர் ஆண்டவரே. அப்பா, அநேக நேரம் மனிதர்கள் எங்களை புரிந்து கொள்ளினாலும் அப்பா, மனிதர்கள் எங்கள் வேதனையின் ஆழங்களை ஆண்டவரை அறியாமல் இருந்தாலும் அப்பா, 38 வருஷமாய் ஆண்டவரே அப்பா வலியின் வேதனையின் ஆழத்தில் இருந்த ஒரு மனுஷனை தேடி வந்து சுகமளித்த தேவன் ஆண்டவரே. அப்பா, இந்த காலை வேளையில அப்பா எங்கள் குடும்பம் கடந்து போகிற வலிகள், வேதனைகள் யாவையும் நீர் நன்றாய் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. தகப்பன் நீர் வந்து அப்பா என் குடும்பத்துக்கு மத்தியில் ஒரு தெய்வீக சுகத்தை நீர் கட்டளிடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, வந்த நாங்கள் ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அப்பா ஒரு தெய்வீக கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ள அப்பா உம்முடைய கரத்தினால் ஆண்டவரே எத்தனையோ இடங்கள்ல சுகம் கிடைத்தாலும் ஆண்டவரே அந்த சுகங்கள் எங்களுக்கு தேவையில்லை ஆண்டவரே. அப்பா, பரம தகப்பன் எங்களை அழைத்த, எங்களை உண்டாக்கின, எங்களை ரட்சித்த அப்பா இடுக்கமான நேரத்தில் எங்களோடு இருந்த என் தேவன் உம்முடைய கரத்தினால் எங்களை பரிபூர்ணமாய் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, என் ஓட்டத்தில் என்னுடைய பலன் என் கால்கள் அல்ல ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கால்கள் அப்பா உம்முடைய கரங்கள் மாத்திரமே எனக்கு பலனாய் இருக்கும்படியாக நான் செபிக்கிறேன். அப்பா, எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு நாங்கள் பாத்திரவான்களாய் ஆசீர்வாதங்கள் மத்தியில் சபைகளுக்குள்ள நாங்கள் நாட்டப்பட்டு இருக்க, தேவ வார்த்தைக்குள்ளாய் நாங்கள் நாட்டப்பட்டு இருக்க, சத்திய வசனத்தின்படி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் வாழ அப்பா எங்களுக்கு நீர் கிருபை தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, எந்த சூழ்நிலையிலும் எந்த மனிதனையும் உயர்த்த நாங்கள் அல்ல ஆண்டவரே. அப்பா, என் மேல் கருபை காட்டின என் தேவனாகிய கர்த்தரை மாத்திரம் உயர்த்துகிற மெய்யான அனுபவத்திற்குள்ள அப்பா இந்த பூமியில வாழ்கிற இந்த ஓட்டத்தை நாங்கள் ஓடி முடிக்க எங்களுக்கு நீர் கிருபை தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம். பலப்படுத்துங்க, கிருபையாய் மூடுங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.